அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இன்றைக்கி எங்கள் வீட்டு ஸ்பெஷல் தக்காளி சோறு, மட்டன் கிரேவி, மட்டன் சுக்கா. நல்லா சூப்பராக கமகமாண்டு டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த தக்காளி சோத்துக்கு, மட்டன் கிரேவிக்கு, மட்டன் சுக்காவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மட்டன் சுக்காவுக்கு எலும்பே போடக்கூடாது, வேறு கறியத்தை நம்ம பொடிசாக நறுக்கி போடணும். இப்போ மட்டன் எடுத்துருக்கிது, இது முள்ளு தனியாக, சுக்காக்கு தனியாக பொடிசாக நறுக்கிக்கிறேன்னு. இது கிரேவிக்கு, இது சுக்காக்கு. இப்போ நம்ம முதல்ல கிரேவிக்கு தாளிச்சுக்கிடுவோம். ஒரு சட்டி அடுப்பு வச்சுட்டு கடலெண்ணெய் கொஞ்சம், தேங்காய் எண்ணெய் கொஞ்சம், பட்டை கிராம்பு, பெரிய வெங்காயத்தில் 3 பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி போட்டுக்கிறேன்னு. வெங்காயம் லேசாக வதங்கவும் கருவாயிலையும் போட்டு நல்லா செவக்காய் வதக்கிக்கிறேன்னு. வெங்காயம் வதங்குறதுல தான் இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. வெங்காயம் நல்லா வதங்கினாத்தான் ஆனம்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கவே 2 தக்காளி பழம், இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிறாங்க. இப்போ நல்லா வதங்கவே 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், இதையும் நல்லா வதக்கிறேன்னு. வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இப்போ நல்லா வதங்கவும் நம்ம கறி மசாலா தூளில் 2 ஸ்பூன் அதையும் போட்டு நல்லா வதக்கிறேன்னு. நான் எல்லாமே தனித்தனியாக போட்டு தான் வதக்குறேன். இப்போ நல்லா வதங்கவும் ரம்ப இலை 2 ரம்ப இலையை நறுக்கி போட்டுக்கிறேன். ரம்ப இலை போட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும். இப்போ நல்லா எல்லாம் வதங்கிருச்சு. இப்போ மட்டன் அள்ளி போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கணும். இப்போ தக்காளி சோத்துக்கு அரிசி ஊற வச்சுக்கிடுவோம். 2 கப்பு அரிசி எடுத்துருக்குது, இதை நல்லா களைஞ்சிட்டு ஊற வச்சுக்கிடுவோம். நான் எப்போவும் ஆக்குற சாப்பாட்டு அரிசி தான் போட்டிருக்கிறேன். பாஸ்மதி அரிசியில் ஆக்கினாலும் சூப்பராக இருக்கும். இப்போ மட்டன் கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா கிளறி விட்டு நம்ம சிம்பிளில் வச்சிடணும். இப்போ தக்காளி சோத்துக்கு நம்ம தக்காளி பழத்தை ஆட்டிக்கிடுவோம். பெருசாக இருந்தால் 1 தக்காளி போதும், சிறுசாக இருந்தால் 2 தக்காளி பழம் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம கரண்ட் குக்கரில் தான் நம்ம சமைக்க போகிறோம். இப்போ ஒரு சட்டி அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக நெய், எண்ணெயும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன்னு. பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுக்கிறேன்னு. ஒரு வெங்காயத்தையும் போட்டு வதக்கிறேன்னு. வெங்காயம் வதங்கவும் கொஞ்சமாக புதினா மல்லி போட்டுக்கிறேன்னு. புதினா மல்லி வதங்கவும் பச்சை மிளகா, ரம்ப இலை, இதையும் வதக்கிட்டு நம்ம ஆட்டி வச்சிருக்கிற தக்காளியும் ஊற்றி வதக்கிறேங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் தான் போடணும், 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் போடணும். போட்டு இதையும் நல்லா வதக்கிக்கிறேன்னு. வதக்கிட்டு தயிர் ஒரு 3 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கிறேன்னு. தயிர் நல்லா எல்லாம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம தண்ணி 1 கப்புக்கு 2 கப்புன்னு தண்ணி அளந்து ஊற்றிக்கிறேன்னு. இதுக்கு தேங்காய் பாலும் ஊற்றணும். இப்போ நான் 2 கப் அரிசிக்கு 4 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டு நம்ம கொதிக்க வச்சுக்கிறோம். கொதிச்ச பிறகு நம்ம அரிசியை போடணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரிசியை கொட்டி நல்லா கிளறி விட்டு நம்ம குக்கரில் தூக்கி வச்சிருவோம். இப்போ மட்டன் சுக்காவுக்கு தாளிச்சுக்கிடுவோம். இப்போ மட்டன் சுக்காவுக்கு நான் மிளகாயை ஆட்டி ஊற்ற போகிறேன். இப்போ பெரிய மிளகாயை கேட்டனால நான் 4 மிளகா ஓட்டிக்கிறேன். சுடு தண்ணியை சுட வச்சு ஊற்றி நம்ம அதை வேக வச்சுக்கிடுவோம். இப்போ ஒரு சட்டி அடுப்பில் வச்சுட்டு கடலெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சுக்கிறேன்.
கருவாயிலையும் போட்டு நல்லா தாளிச்சுக்கிறேன்னு. வெங்காயம் நல்லா வதங்கவே ரொம்ப இலையை போட்டு வதக்கிட்டு சின்ன தக்காளியில் ஒரு தக்காளி ரொம்ப போடக்கூடாது இதுக்கு சுக்காக்கு. சின்ன தக்காளியில் போட்டு வதக்கிறேன். இதுக்கு எந்த மசாலாவுமே இல்லை, அந்த மிளகா ஊற வச்சுக்கிறோம்ல அதை மட்டும் ஆட்டி ஊற்றணும். இப்போ நல்லா ஊறிடுச்சு, தண்ணி நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிடுவோம். குறகுறப்பாக தான் அரைச்சிக்கிறேன்னு, நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ இந்த அளவுக்கு அரைச்சிக்கிறேன்னு. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த மிளகாயை ஊற்றி நல்லா வதக்கிறேன்னு, இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிறேன்னு. இப்போ நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ மட்டனை போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடணும். தண்ணி ஊற்றிடக்கூடாது. இப்போ ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அப்புறமா தான் நம்ம தண்ணி ஊற்றணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கறி வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ தக்காளி சோறு சூப்பராக வந்துருச்சு. சூப்பராக உதிரியாக வெந்துருச்சு. இது கிண்டி விட்டு நம்ம வச்சிடணும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிடணும். இப்போ மட்டன் கிரேவி நல்லா வெந்துருச்சு. மட்டன் நல்லா வெந்து நல்லா ஆணமும் வத்திருச்சு. இப்போ மல்லி இலையை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ மட்டன் சுக்காவும் நல்லா வெந்து வத்தி வந்துருச்சு. சுக்காவாக வந்துருச்சு. நல்லா கிளறி விட்டு மல்லி இலையை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுறாங்க. மட்டன் சுக்காவும் ரெடி. சூப்பராக இருக்கும். செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.